வணக்கம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் 3 வகையில் சிறப்பு பெற்றது. ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது சூரிய பகவானுக்குரியது. இன்னொன்று செவ்வாய் பகவானுடைய தைப்பூசம், அதாவது முருகனோட தைப்பூசம். மூணாவது பூச நட்சத்திரத்தில் வர்றது சனி பகவானுக்குரியது. ஆக 3 மிகப்பெரும் சக்திகளுடைய தைப்பூசம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த தைப்பூசத்தில் ஒரு சிம்பிளான பரிகாரம். இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கும். நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோன்னு செய்துட்டு எனக்கு ஒன்றும் பலிக்கலை அப்படின்லாம் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்பிக்கையோடு செய்கிறவங்க இந்த பதிவு பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வணக்கம். ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் இன்றைக்கி ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது கடன் பிரச்சனை. கடன் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ ரொம்ப கடன். எங்கே பார்த்தாலும் கடன். வீடு கட்டினா அதுக்கு இஎம்ஐ, வண்டி வாங்கினா இஎம்ஐ, பர்சனல் லோன். வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைக்கும் கடன் வாங்குறது ஒரு வழக்கமாயிடுச்சு. இப்போ இந்த கடனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனசில் கஷ்டம், சஞ்சலம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த பணத்தோடைய கடன். கம்பீரமாக இருந்தவங்களும் கூட கூனி குறுக வைக்கிறது இந்த கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை வர்றது நமக்கு ஒரு கண்டம் மாதிரி. அதிலேருந்து தப்பிச்சு மீண்டு வர்றது பெரிய பிரச்சனை. ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தைரியம் இருந்தால் நம்ம இடத்துல இருந்ததுன்னா எப்போவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அது நமக்கு பல சமயத்துலேயும் முடியறதில்லை. காரணம் சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எளிய பரிகாரம் தான். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. தயவுசெய்து நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம முதல் ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னாவே செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காரணம் இந்த செவ்வாய் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானோட அதிதேவதை அப்படிங்கிறவர் முருகன். அந்த முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் தான் விசேஷமான நாள். இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம எந்த ஒரு கடனையும் புதுசாக கட்ட முடியலனாலும் அதில் ஒரு தொகையை நமக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்க்கலாம். அந்த டைமில் அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனில் ஒரு பகுதியை எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்டோம்னா அந்த கடன் சீக்கிரத்தில் அடைஞ்சிரும். இது உண்மையான விஷயம். இப்படிப்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு இந்த தைப்பூசத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி தெரியுமா? இப்போ முருகன் அப்படின்னாவே 6 முகன், 6 நட்சத்திரங்களை கொண்ட 6 நட்சத்திரங்கள் தான் அவருடைய ஒரு இதாக இருக்கும். அதாவது கார்த்திகை குமரன் தானே. அப்போ 6 விளக்கு, 6 படை வீடு, 6 முகன், இந்த மாதிரி நிறைய 6 சம்மந்தப்பட்ட விஷயம் முருகனுக்கு வரும். இதில் பொதுப்படையாக இருக்கிறது 6ங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு 6 எண்ணிக்கையில் ₹1 நாணயங்களை எடுத்துக்கணும். 6 ₹1 எடுத்துட்டு இந்த செவ்வாய் பகவான், அதாவது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு நிறம். அது ஒரு புது துணியாக வாங்கிக்கிங்க. ஒரு சின்ன பிட் இருந்தால் போதும். காட்டன் துணியாக இருக்கணும். சதுர வடிவில் வெட்டிட்டு அந்த ஒரு பிட்டை வாங்கிக்கிங்க. புது ஜாக்கெட் பிட் இருந்தால் கூட வீட்டில் வெட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. காட்டன் இல்லைன்னா லைனிங் துணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. காட்டனில் அதாவது முடிஞ்சு வைக்கிறது அந்த காணிக்கை, அந்த மாதிரி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அது பயன்படுத்தாத புது துணியாக இருக்கணும், அதுதான் மெயின். அந்த புது துணி ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சி எடுத்து காய போட்டு வச்சுக்கோங்க. இந்த தைப்பூசத்துக்கு தைப்பூசத்தன்னைக்கு காலையில் முருகப்பெருமான் முன்னாடி குளித்து முடித்து எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் முன்னாடி நல்லா நின்றுட்டோ இல்லை உட்காந்துட்டோ அமைதியாக இருந்துட்டு உங்கள் மனசை சாந்தப்படுத்திட்டு முருகர் முன்னாடி உட்காந்து நம்ம கேட்குற மாதிரி, என்னுடைய கடன்கள் எல்லாம் தீரணும், கடன் பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரணும், இல்லை மன அமைதி வேணும், இல்லை உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், இப்படி எந்த பிரச்சனையும் உங்களுடைய நியாயமான பிரச்சனைகளை தயவுசெய்து மனதார நல்லா வேண்டிட்டு
இந்த கஷ்டத்தையெல்லாம் எனக்கு தீர்த்து கொடு முருகா அப்படின்னு நல்லா வேண்டிட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த 6 ரூபாய் நாணயத்தை உள்ளே வச்சு, அந்த சிவப்பு துணி இருக்கு இல்லையா, அந்த துணியில் வச்சு உங்கள் கையிலேயே வச்சு முடிஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்சு வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி முருகன் படத்தை சுற்றி நல்லா சாமி கும்பிட்டு அந்த பூஜை ரூம்லேயோ இல்லை உங்களுடைய முக்கியமாக சுத்தமாக இருக்கிற இடத்துல அந்த காணிக்கையை வச்சுருங்க. இந்த காணிக்கை நிறைவேறின பிறகு அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலையோ இல்லை நீங்கள் எந்த முருகன் கோயிலுக்கு வேண்டிங்களோ அங்கே கொண்டு போய் இந்த 6 ரூபாயை செலுத்திட்டு வந்துடுங்க. இவ்வளோதான். இந்த பரிகாரத்தை வர ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது கூடுதல் சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வர்றது சூரிய பகவானுக்கு வந்தது. அன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடுறோம். அது செவ்வாய்க்குரியது, முருகனுக்குரியது. அதே பூச நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான். அப்போ சனிக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். சனிக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்போ நீங்கள் தொழிலில் ஒரு பிரச்சனைனா, இப்போ நீங்கள் தொழில் நடத்துகிறவராக இருந்தால் வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, தொழில் சரியாக நடக்கிறதில்ல அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை நல்லா செய்யுங்க. இல்லை உங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செவ்வாய் தோஷம், திருமண தடை தாமதங்கள் இருந்தால் அதுக்கும் பண்ணலாம். கடன் பிரச்சனை இருந்தால் அதுக்கும் பண்ணலாம். சூரியன் சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலையில் ஏதாவது பிரச்சனைகள், அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு அரசாங்கத்துலேருந்து இந்த தொகை வரணும், இந்த பென்ஷன் வரணும், இந்த ஆர்டர் வரணும், எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இந்த 3 கிரகங்களுக்கு உரிய மிகச்சிறந்த நாள் வர தைப்பூசம். தயவுசெய்து நல்ல மனதார வேண்டிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. இதை உணர்ந்து தான் நான் இந்த பதிவு போடுறேன். தயவுசெய்து செய்து பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு எப்பவும் போல் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.